கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. நட்சத்திரா சொல்லி கொடுத்த மாதிரியே மூர்த்தியும் புஷ்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நாங்கள் போலியான குடும்பம்னா எப்படி எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு மூர்த்தி கார்த்தியை பார்த்து கேட்டுட்ருக்க. பரவாயில்லையே, நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே தைரியமாக துணிச்சலாக இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. சரி, இவ்வளோ தூரம் ஒரே குடும்பம் தானே சொல்கிறீங்க, அப்புறம் அன்னைக்கு தாலி கட்ட தயங்க நீங்கள்? சரி, இப்போ தாலி கட்ட சொன்னால் கட்டுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. என்ன தம்பி, தாலி உங்களுக்கு விளையாட்டு பொருளா? எப்போ பாரு தாலி கட்டுன்னு சொல்கிறீங்க. தாலியோட புனிதம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. ஏங்க, என்ன தாலியோட விளையாடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. சார், நாங்கள் யார் வாழ்க்கையிலையும் விளையாடல. அந்த தீபா தான் என்ன ஏமாற்றிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நாங்களே அந்த அவமானம் தாங்க முடியாமல் கூனி குறுக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் என்னடானா நாங்கள் விளையாண்டதா சொல்கிறீங்க அப்படின்னு மகேஷ் சொல்லிட்டு இருக்க. ஏங்க, சும்மா ஆளாளுக்கு சென்டிமெண்ட்டாக பேசாதீங்க. அப்படி பேசியிருந்தா நான் நம்பிடுவேனா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை. உங்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் செக் பண்ணிட்டேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நீங்கள் சொன்ன டேட்டில் நடக்கலை. ஒரு பொய்யான டேட்டை சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. அட என்ன சார், உங்களோட ஒரே ரோதனையாக போச்சு. எனக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு பிறந்த பையன்தான் மகேஷ். ஆமாம், இது எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு நான் சொல்கிறது? அதை புரிஞ்சுக்காம எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க சார். நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட எங்ககிட்ட இருக்குது, பார்க்குறீங்களா அப்படின்னு மூர்த்தி கேட்க. சரி, எங்கே அந்த எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல. சரி இருங்க, எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மூர்த்தி உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து மூர்த்தி காட்டி, நீங்கள் கேட்ட எவிடன்ஸை நான் கொடுத்துட்டேன், இப்போவாது எங்களை நம்புவீங்களா அப்படின்னு மூர்த்தி கார்த்தியை பார்த்து கேட்டுட்ருக்க. நம்ம சொல்லி கொடுத்ததை விட இந்த ஆள் நல்லாவே நடிக்கிறான். டே கார்த்தி, இப்போவும் நீ ஏமாந்துதான் போவ அப்படின்னு நட்சத்திரா யோசிச்சுட்ருக்க. கார்த்தி அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது நட்சத்திராவை ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடி வழியாக பார்த்துட்றாங்க. ஓ, நீயும் இங்கே தான் இருக்கியா? கதிர் துரை விஷயத்தில் தான் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் நீ தான் இருக்கியா? என்னை ஜெயிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாத, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்ருக்க. என்ன சார், எவிடன்ஸை காட்டினது பேச்சு வரலையா? அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு மூர்த்தி கேட்க. சாரி சார், உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரொம்ப பக்காவாக இருக்குது. சாரி சார், நான் தான் தப்பாக விசாரிச்சுட்டு வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை மூர்த்திக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரொம்ப படித்தவர், பெரிய கம்பெனியோட எம்டி, அதனால் சொல்ல காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்க, அது போதும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல. சரின்னு தலையாட்டிட்டு அங்கேருந்து கார்த்தியும் கிளம்பிடுறாரு. உடனே நட்சத்திரா வெளியே வந்து மூர்த்தி, உங்கள் 3 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டினதும் அப்படியே கார்த்தி ஆடி போயிட்டான். அவன் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டான், அதான் சோகமாக போயிட்டான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க. எப்படியா அந்த கார்த்தியோட பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, அது போதும், இனிமேல் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. நட்சத்திரா, நாங்கள் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா நாங்கள் கார்த்திகிட்ட மாட்டியிருப்போம். தேங்க்ஸ் நட்சத்திரா அப்படின்னு புஷ்பா சொல்ல. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதான் நல்லது. சரி, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து நட்சத்திராவும் கிளம்பிடுறாங்க. நட்சத்திரா அங்கிருந்து கிளம்பும்போது கார்த்தி அதை பார்த்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தலைகளாக மாறப்போகுது. நீ மோசமானவன் தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமானவன் எனக்கு தெரியல. பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். உன்னோட எல்லா கிரிமினல் வேலைக்கும் நான் இன்னிக்கூட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி யோசிச்சுட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி, நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வரலான்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் வரேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மூர்த்தி, புஷ்பா, மகேஷ் 3 பேரும் உட்காந்து பணத்தை பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரா மாதிரி ஒரு 4-5 பார்ட்டி கிடைச்சா போதும், நம்ம பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. ஆமாம்மா, போன தடவை மாதிரி உங்களுக்கு அதிகமாகவும் எங்களுக்கு கம்மியாகவும் பங்கு பிரித்து கொடுத்துடாதீங்க, எல்லாம் ஒரே மாதிரி பாருங்க அப்படின்னு மகேஷ் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக போலீஸ் ஜீப் சவுண்டு கேட்குது. 3 பேர் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் உள்ள வந்து, நீங்கள் தானே மூர்த்தி, புஷ்பா, மகேஷ் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க. ஆமாங்கிறாங்க 3 பேரும். சரி, இவங்க எல்லாரையும் ஜீப்பில் ஏற்று அப்படின்னு சொல்ல. சார், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே, எங்களை எல்லாரையும் ஜீப்பில் ஏற்ற சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சார் தப்பு செஞ்சோம், எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு மூர்த்தி கேட்டுட்ருக்க. சார், காரணம் சொல்லாமல் எங்களுக்கு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறது தப்பு சார். என்ன காரணம்னு சொல்லுங்கள் சார்னு மகேஷ் கேட்க. காரணம் சொன்னாதான் வருவீங்களோ, இல்லைன்னா வரமாட்டீங்களோ? எனக்கு உங்கள் மொத்த குடும்பத்து மேலேயும் ஒரு கேஸில் சந்தேகம் இருக்குது, அதான் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க. என்ன சார் சந்தேகம்னு மூர்த்தி கேட்டுட்டு இருக்கும்போதே, எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது, ஸ்டேஷன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் ஜீப்பில் ஏற்றுறாங்க. இது எல்லாத்தையும் வெளியிலேயே நின்று கார்த்திக் பார்த்துட்ருக்காங்க. போலீஸ் ஜீப் கிளம்புனதும் பின்னாடியே கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே மூர்த்தி அப்படியே யோசிக்கிறாரு, இது எல்லாமே அந்த கார்த்திக் வேலையாக தான் இருக்கும். யார் சொல்லி கூட்டிகிட்டு வந்தா என்ன,
போலீஸ் ஸ்டேஷன்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயத்தை காட்டிட்டா நம்மளை பங்கம் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு மூர்த்தி யோசிச்சுட்ருக்க. டே இங்கே வா அப்படின்னு போலீஸ் மூர்த்தியை கூப்பிட. ஏன் சார் எதுக்கு அதட்டுறீங்க அப்படின்னு மூர்த்தி கேட்க. என்ன அதட்டுறனா, எங்கே வந்திருக்கேன்னு தெரியுதில்ல அப்படின்னு சொல்ல. தெரியாமல் என்ன சார், போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல. இங்கே வந்தால் அதட்டல் மட்டும் இல்லை, அடியும் விழும். யோ என்னையா முழிக்கிற அப்படின்னு போலீஸ் கேட்க. எனக்கு எல்லாம் தெரியும் சார், அந்த கார்த்தி சொல்லி தானே நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல. என்னையா வளர்றேங்கிறாங்க போலீஸ். வளரல சார், சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த கார்த்தி தூண்டி விட்டு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. என்னையா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன நடந்திருக்கு, எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா அப்படின்னு போலீஸ் பேசிகிட்டு இருக்க. அதை நீங்கள் சொன்னால் தானே சார் தெரியும், கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்படி சார் தெரியும், நாங்கள் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு புஷ்பா கேட்டுட்டு இருக்கும்போதே அதான் அவள் கேட்குறாள் சார், எதுக்காக சார் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு மூர்த்தி கேட்க. உங்கள் புள்ள மகேஷ் இருக்கான்ல, அவன் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு போலீஸ் சொல்ல. சார் யார் சார் சொன்னது, நான் கொலை எதுவும் பண்ணல அப்படின்னு மகேஷ் சொல்ல. எந்த கொலைகாரன் தான் கொலையை பண்ணது ஒத்துட்டு இருந்திருக்கான், இங்கே பாரு எங்ககிட்ட ஆதாரம் இருக்க போய் தான் மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு போலீஸ். இந்த படுபாவி எங்கே போய் என்னத்தை பண்ணி வச்சுட்டு வந்தான்னு தெரியலையே, சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கூட்டிகிட்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு மூர்த்தி யோசிக்க. இவனுக்கு ஆத்தால நடித்த பாவத்துக்கு உசுரோட கொல்லி போட்டுருவான் போல இருக்கே, யாரை எதுக்கு கொல்லணும், இங்கே நம்ம தலை உருண்டு போல இருக்கே அப்படின்னு புஷ்பா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது. தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணாதீங்க சார்ங்கிறாங்க மகேஷ். ஏண்டா கொலையும் பண்ணிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போய் மகேஷை பலார் நாள் ஆரம்பிக்கிறாங்க. இவன் உண்மையை சொல்ல வரைக்கும் இவங்க அப்பா அம்மா 2 பேத்தையும் விடாத அவள் லாக்அப்பில் வை அப்படின்னு சொல்ல. யோ பேசாமல் 2 பேரும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு கூப்பிட. என்னங்கிறாரு போலீஸ்காரங்களும். சார் நாங்கள் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல. என்ன உண்மைன்னு கேட்கவும், இது கொலை பண்ணதை விட இன்னும் பெரிய உண்மை அப்படின்னு மூர்த்தி புஷ்பா சொல்ல. சரி சொல்லுங்கங்கிறாங்க போலீஸ். சார் நிஜமாவே நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, எனக்கு வேறு புருஷன் இருக்கார், இவருக்கு வேறு பொண்டாட்டி இருக்கார், நாங்கள் சும்மா நாடகம் அது இதுன்னு நடிப்போம் அவ்வளோதான் சார், மற்றபடியெல்லாம் நாங்கள் இவனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல. சரி உன் நெஜ புருஷனுக்கும் உன்னோட நெஜ பொண்டாட்டிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்ல. அவங்களும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க உண்மையான ஹஸ்பண்டும் உண்மையான ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே கார்த்திக் வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு. சரி இவன் நிஜமாவே என் பையன் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பியா அப்படின்னு சொல்ல. அவங்களும் அதே மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போது கார்த்திக் கரெக்டாக உள்ளே வந்து நிற்கிறாரு. கார்த்திக் மூர்த்திக்கிட்ட வந்து, என்ன மூர்த்தி சார் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஸோ எல்லாமே நாடகம்ல, இவர் அப்பா இவங்க அம்மா இவரு உங்கள் புள்ள, எல்லாமே வேஷம் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. எதுக்கு கார்த்திக் இவங்க கிட்டெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்ல. இல்லை சார் வேண்டாம், இவங்கள தண்டிக்கிறது என்னோட எண்ணம் இல்லை, உங்களால் ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுதான் என்னோட எண்ணம். சரி உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டினீங்களே எங்கே அது அப்படின்னு கேட்க. புஷ்பா அதை எடுத்து கொடுக்குறாங்க. சார் சாரி சார்னு மூர்த்தி கேட்க. என்ன சாரி, பாவை அதீப்பா, அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு தானே ஏமாத்துறீங்க, இப்போ என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, உங்களுக்கெல்லாம் வெக்கமால அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க. ஐயா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டோம், உங்கள் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்குறோம், எங்களை விட்டுருங்க ஐயா அப்படின்னு புஷ்பா சொல்ல. உங்கள் மன்னிப்பு ஒன்றும் எனக்கு தேவையில்லைங்கிறாரு கார்த்தி. சார் மன்னிப்பை தவிர வேற எங்களால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது. நீங்களாம் சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை ஏமாற்றி அவள் வாழ்க்கையில் விளையாடி இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல. என்ன சார் செய்யணுங்கிறாங்க புஷ்பா. நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்து எல்லாம் நடந்த உண்மையும் சொல்லணும், தீபாவுக்கு நீங்கள் பண்ண துரோகம், நட்சத்திராவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, இந்த எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லணும், சொல்வீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டுட்ருக்க. எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. கார்த்தி சொல்லாமல் இருந்துருவாங்களா, கார்த்தி இவங்க மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒட்டுமொத்த என்கவுண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது. சார் நான் சொல்லிடுறேன் சார், சத்தியமாக உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிறார் மூர்த்தி. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.